அனைவருக்கும் இனிய தைப்பொங்கல் மரபு திங்கள் நல்வாழ்த்துக்கள். கனடாவில் மாக்கம் மாநகர சபையில் தமிழர் மரபு திங்கள் பிரகடனம் செய்யப்பட்டு இன்று 10 ஆண்டு பூர்த்தி விழா கொண்டாடப்படுவதையிட்டு மகிழ்ச்சி அடைகிறேன். இதனை முன்மொழிந்தவன் என்ற வகையில் நமது புதிய பூமியான இந்த நாட்டில் கிடைத்த அங்கீகாரம் தமிழுக்கு முதலாக கிடைத்த வெற்றி என்றே கூறலாம். தை மாதம் என்பது தொன்மை காலம் தொட்டு குறிப்பாக சங்ககாலம் தொடக்கம் தமிழர்களின் பல சிறப்பு கொண்டாட்டங்கள் அடங்கிய முக்கிய மாதமாக கருதப்படுகிறது. தமிழ் மொழியின் பெருமைகளையும் தொன்மையான கொண்டாட்டங்களையும் மரபுகளையும் கொண்ட தை மாதத்தின் முக்கியத்துவத்தை கருத்தில் கொண்டே 2011 டிசம்பர் 13 மாக்கம் மாநகர சபையில் 2012 ஜனவரி 13, 14, 15 நாட்களை முதலாக தமிழ் மரபு நாட்களாக அங்கீகரிக்கப்பட்டது. இந்த பிரகடனத்தில் இன்னும் பலருடன் அமைப்புகளுடனும் சேர்ந்தே நானும் பல வருடங்கள் பணியாற்றினேன். குறிப்பாக மாக்கம் தமிழ் கழகம் மற்றும் சீடாவுட் தமிழ் ரேட்பிஎஸ் கழகம், மாக்கம் தமிழ் முதியோர் கழகம் என்பனவற்றை குறிப்பிடலாம். இவர்கள் அனைவருக்கும் இந்த சந்தர்ப்பத்தில் நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இத்தோடு இதற்கு ஏகோபித்து ஆதரவு தந்த மாக்கம் மாநகர சபை உறுப்பினர் அனைவருக்கும் மாக்கம் கவுன்சிலுக்கும் எனது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறேன். முதலில் இது பாரிய எதிர்பார்ப்புகளின்றி பிரகடனப்படுத்தப்பட்டாலும் இன்று 10 வருடங்கள் கடந்துவிட்ட நிலையில் பார்க்கின்ற பொழுது பிரமித்த பெருமைப்படும் வகையில் இந்த பொங்கல் விழா, தமிழர் மரபு விழா பறந்து விரிந்து எல்லா இடங்களிலும் கொண்டாடப்படுவதை பார்க்கின்ற பொழுது மனம் பூரிப்பும் மன நிறைவும் அடைகிறது. 2012 நாம் மாக்கம் மாநகர சபையில் பிரகடனப்படுத்திய பின்னர் 2014 ஒன்டாரியோ மாகாண அரசும் 2016 கனடா மத்திய அரசும் ஜனவரியை முறையே தமிழ் மரபு திங்களாக பிரகடனப்படுத்தினார்கள். கனடாவை தொடர்ந்து அகிலமெல்லாம் பறந்து வாழுகின்ற தமிழர்கள் தை மாதத்தை தமிழர்களின் கலை, கலாச்சார, பண்பாட்டு விழுமியங்களை, வாழ்வியலை பறைசாற்றும் மரபு திங்களாக கொண்டாடத் தொடங்கிவிட்டார்கள் என்பது தமிழர்களாகிய நாம் எல்லாரும் பெருமைப்பட வேண்டிய நல்லதொரு விடயமாகும். குறிப்பாக தமிழர்கள் செறிந்து வாழும் பிரித்தானியாவில் இந்த வருடம் முதல் ஜனவரி மாதத்தை தமிழர்களின் மரபு திங்கள் மாதமாக பிரகடனப்படுத்தி கொண்டாடுவது தமிழர்களுக்கு மேலும் பெருமை சேர்க்கும் ஒரு விடயமாகும். தமிழர்களாகிய நாம் தொடர்ந்து நமது மொழி, கலை, கலாச்சார விழுமியங்களை, வாழ்வியல் மரபுகளையும் ஒற்றுமையுடன் பேணி பாதுகாத்து தமிழ் இளைஞர் மத்தியில் வளர்த்து செல்வோம் என்ற உறுதியுடன் உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.